சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார். பெரம்பூர் பந்தர் கார்டன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆங்கில ஆய்வுக்கூடத்தை திறந்து வைத்தார். இதனையடுத்து பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். உடுமலையில் பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட சிலம்பம் களரி போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள் குறித்து பயிற்சி அளித்து வரும் உயர்கலை அமைப்பு சார்பில் மாணவர்களுக்கு சிலம்பம், களரி, வாழ்வீச்சு உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கேடயம் மற்றும் சான்றுகள் வழங்கப்பட்டன. நாகை மாவட்டம் மணல்மேடு அருகே மணல் திருட்டு குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்த இளைஞரை அடித்து கொலை செய்த மூவரை போலீசார் தேடி வருகின்றனர். கொள்ளிடம் ஆற்றில் இரவு நேரத்தில் மணல் திருடப்படுவது அதிகரித்துள்ளது. மணல் திருட்டு தொடர்பாக புலவனூரைச் சேர்ந்த மருதவாணன் என்பவர் போலீசாருக்கு ரகசிய தகவல் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் போலீசாருக்கு தகவல் அளித்ததால் ஆத்திரமடைந்த கனகராஜ், ஜெயக்குமார், ரஞ்சித் ஆகிய மூவர் நேற்று மருதவாணனை கட்டையால் தாக்கி கொலை செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான 3 பேரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் உள்ள பிரசவ வார்டில் ஆண் குழந்தை பிறந்தால் 1500 ரூபாயும், பெண் குழந்தை பிறந்தால் 800 ரூபாயும் பெற்றோரிடம் வலுக்கட்டாயமாக வசூலிக்கப்படுவதாக லஞ்ச ஒழிப்புத் துறையினருக்கு புகார் கிடைத்தது. இந்த புகார் குறித்து விசாரிக்க அங்கு சென்ற லஞ்ச ஒழிப்பு போலீசார் சுமார் 2 மணி நேரம் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் போது 3 பெண் ஊழியர்கள் உட்பட 5 பேரை பிடித்து போலீசார் அவர்களிடம் இருந்து 12,750 ரூபாய் ரொக்க பணத்தை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல்லில் தொடங்கியுள்ள 7வது புத்தக கண்காட்சியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் இலக்கிய களம் சார்பில் தொடங்கி நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சி வரும் 9ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. இதனை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். இந்த புத்தக கண்காட்சியில் 90 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. நாள்தோறும் கண்காட்சிக்கு வரும் வாசகர்களை கவரும் வகையில் கவிதை, கட்டுரை, இலக்கிய போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. சென்னை மாதவரத்தில் மசாஜ் செய்வதாக கூறி தொழிலதிபரிடம் பணம், நகையை பறித்ததாக 2 பெண்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாதவரம் பெரியமாத்தூர் பகுதியைச் சேர்ந்த நிர்மலா என்ற பெண் வீட்டிற்கு கொடுங்கையூரைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்கிற தொழிலதிபர் சென்றபோது அவருக்கு மசாஜ் செய்வதாக கூறி 5 சவர நகைகள் மற்றும் 20,000 பணத்தை பறித்துள்ளதாக காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து நிர்மலா மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்ததாக ஷீலா என்கிற பெண் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். ஈரோடு சூரம்பட்டியில் மின் கேபிள் பதிக்கும் பணியில் குழாய் உடைந்ததால் குடிநீர் இல்லாமல் 15 நாட்களாக தவிக்கும் பொதுமக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். சூரம்பட்டி மாரப்ப வீதியில் மின் கேபிள் பதிக்கும் பணிக்கு குழி தோண்டிய போது குடிநீர் குழாய் உடைந்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு குழாயில் ஏற்பட்ட உடைப்பு சரி செய்யப்படாததால் அந்த பகுதியில் 15 நாட்களாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. குடிநீர் இல்லாமல் தவித்து வருவதாக கூறியுள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் போதிய மழை இல்லாததால் வெங்காய சாகுபடிக்கு தண்ணீரை விலைக்கு வாங்கி பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் போதிய மழை இல்லாததால் இப்பகுதி விவசாயிகள் கடும் வறட்சியில் சிக்கி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் மழையை நம்பி பிள்ளையார் நத்தம், பூவாணி பகுதிகளில் பல ஏக்கர் நிலத்தில் வெங்காய சாகுபடி செய்துள்ளனர். ஆனால் போதுமான மழை பெய்யாததாலும் கிணற்றில் நீர் இல்லாததாலும் தண்ணீரை விலைக்கு வாங்கி பயன்படுத்தி வரும் அவல நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். எனவே விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.